மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மறைமுக குடும்ப அழைப்பு டங்ஸ்டன் திணிப்பு என்ற தலைப்பில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இது மேலூர் பகுதிகளான அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரியை செல்போன் மூலம் விற்பனை செய்த சிறப்பு பட்டாலியன் காவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட கார், செல்போன் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் பேருந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. பெண்கள் 8 பேர் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் நகர் காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்றல் நகர் சாலையில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தையல் கடையில் பெண் ஒருவர் தனியாக பணியாற்றி வந்தபோது ஹெல்மெட் அணிந்தபடி கடைக்குள் புகுந்த மர்ம நபர் அந்த பெண் அணிந்திருந்த தங்கச்செயினை பறித்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். அந்த பெண் கூச்சலிட்டதால் கையில் கிடைத்த செயினின் ஒரு பகுதியை அறுத்து அங்கிருந்து தப்பி சென்ற மர்ம நபர் இதுகுறித்து ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் உண்டியல் திறந்து பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய காணிக்கை பொருட்களை எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் ரூபாய் 32 லட்சம் ரொக்கமும், தங்கம் 89.100 கிராம் மற்றும் வெள்ளி 425.300 கிராம் ஆகியவை காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செயல்பட்டு வந்த நிலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை விரிவுபடுத்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் என். கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டிடம் கட்டும் பணியினை துவக்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அல்லாளபுரம் வாய்க்கால் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன், ஜஸ்டின் ஆகியோர். இவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து புத்தாண்டை கொண்டாடிவிட்டு மதுபோதையில் சென்றுள்ளனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் மாறன் மற்றும் சூர்யா ஆகியோர் அந்த வழியாக சென்றுள்ளனர். அவர்களும் போதையில் இருந்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது இருதரப்பினரும் தங்களது நண்பர்களை வரவழைத்து தகராறில் ஈடுபட்ட நிலையில் அவர்களின் நண்பர்களான மணிகண்டன், ஹரிகிருஷ்ணன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மணிகண்டன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அடிதடி வழக்காக நடைபெற்ற இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் ஹரிஷ் மாறன், சூர்யா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி மந்திக்கொட்டாயை சேர்ந்த கணேசன் தனது நண்பர்கள் 3 பேருடன் சின்ன திருப்பதி கோவிலுக்கு காரில் சென்றபோது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை அறிந்த காருக்குள் இருந்த 4 பேரும் காரை நிறுத்தி வெளியேறி ஓடி உயிர் தப்பினர். தகவல் அறிந்த காடையம்பட்டி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முற்பட்டனர். நள்ளிரவில் கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் வடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் மிகுந்த பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். அதிகாலையில் பனிச்சாரல் அதிகமாக உள்ளதால் எதிரே வரும் வாகனம் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் அதிகமாக உள்ளது. இதனால் வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு பயணித்து வருகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் சோழ வித்யாபுரம் ஊராட்சியில் ஓம் சக்தி தொண்டு நிறுவனம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் இணைந்து சுமார் 100 மகளிருக்கு இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கி வைத்தனர். இந்த தையல் பயிற்சி வகுப்பு 1 மணி நேரத்துக்கு 10 பேர் வீதம் தினமும் சுமார் 100 பேருக்கு தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அழகு கலை பயிற்சி மற்றும் எம்ப்ராய்டரிங் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது.
சர்வதேச சுற்றுலா நகரமான நீலகிரி மாவட்டத்துக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் உதகையை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் குன்னூர், கூடலூர், கோத்தகிரி மற்றும் குந்தா பகுதிகளில் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும், சுற்றுலா பயணிகளை கவர ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தினால் நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து பொருளாதாரமும் உயரும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நேரடியாக சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். மேலும் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் கூறினர். அரூரில் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பு கையேடுகள் வழங்கும் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் அரூரில் மட்டும் 10ஆம் வகுப்பில் மெல்ல கற்கும் 250 மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பில் மெல்ல கற்கும் 120 மாணவர்களுக்கும் அனைத்து பாடங்களுக்கும் சிறப்பு கையேடுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க தொகுதிக்குட்பட்ட புதுப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் இங்கு போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மழை மற்றும் கோடை காலங்களில் கல்வி பயில மாணவர்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் அரசு நபார்டு திட்டத்தின் கீழ் 9 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தின் வெளியே தள்ளுவண்டி சிற்றுண்டி கடையில் 2 பெண்மணிகள் ரூபாய் 500 தாள் கொடுத்து சில்லறை வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. தள்ளுவண்டி உரிமையாளர் பணத்தை பார்த்து சந்தேகமடைந்து வங்கியில் சென்று பார்த்தபோது அது கள்ளநோட்டு என தெரிய வந்ததை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்துள்ளார். இதுபோன்று கள்ளநோட்டு புழக்கத்தில் உள்ள செய்தி அறிந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வெங்கடேசபுரம் அகழ்நகர் டிரான்ஸ்பார்மர் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சு. ரவி கலந்து கொண்டு சாலை அமைக்க பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் 47வது வார்டு பகுதியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளை குறிவைத்து முட்டி தள்ளி அவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்சமயம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சியில் புகார் அளித்தும் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.